சென்னையில் லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணின கலைஞர் நூற்றாண்டு பூங்கால அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரீசெண்டாக அங்கே நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே என்னென்ன இருக்குது, என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, ஒர்த்தா இல்லையா, இதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பூங்கா ஜெமினி பிரிட்ஜை தாண்டி செம்மொழி பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த பூங்காக்கான பார்க்கிங் அங்கே தான் பண்ணணும். அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு நாம் ரோட் கிராஸ் பண்ணி இங்கே வரணும். பார்க்கிங் சார்ஜ் 3 மணி நேரத்துக்கு பைக்குக்கு 20 ரூபா, காருக்கு 100 ரூபா. நெக்ஸ்ட் உள்ளே போகிறதுக்கு நாம் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். வெளியவே QR கோட் வச்சுருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி எத்தனை டிக்கெட் நமக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். நோ கேஷ், ஒன்லி ஜிபே தான். பெரியவங்களுக்கு 100 ரூபா, 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 50 ரூபா, 3லேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்கிற குட்டீஸ்களுக்கு 20 ரூபா. உள்ளே போன உடனே லெஃப்ட் சைட் ஜிப்லைன் இருக்கும். அதில் பெரியவங்களுக்கு டிக்கெட் 250 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு 200 ரூபா. பார்க்கில் பாதி ஏரியாவை இந்த ஜிப்லைன் கவர் பண்ணிடுது. இது வரைக்கும் ஜிப்லைனில் போகாதவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். ஆனால் விலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மிஸ்ட் பாத்வே. சச்சின் படத்தில் வர்ற மாதிரி பனிப்புகை சாரல். இதுக்குள்ளே நடந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு மிஸ்ட். என்ட்ரியில் கொடுத்த 100 ரூபா ஒர்த்துன்னு தோணுச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதுக்கு தனி அமௌண்ட்லாம் கிடையாது. அடுத்து ஆர்கிட் குடில். அங்கே நீங்கள் விதவிதமான பூக்களை பார்க்கலாம். அதுக்குள்ளே என்ட்ரி ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்டு கண்ணாடி மாளிகை. அதுக்குள்ளே போக பெரியவங்களுக்கு 50 ரூபா, குழந்தைங்களுக்கு 40 ரூபா. அது பக்கத்திலேயே பேர்ட்ஸ் வாட்ச், அயல்நாட்டு பறவைகளுக்கான ஒரு பெரிய கூண்டு இருக்குது. அதுக்குள்ளே போக பெரியவங்களுக்கு 150 ரூபா, குழந்தைங்களுக்கு 75 ரூபா. இது போக ட்ரீ ஹவுஸ் வேறு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க தான் அலௌடு. என்ட்ரி ஃப்ரீ தான். உள்ளேயே கேண்டீன் இருக்குது. மினி மீல்ஸு 150, சாம்பார் தயிர் சாதனம் 50, 60 ரூபா வரும். அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுட்னு போட்டிருந்தாங்க. ஆனால் சில பேர் வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்டதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. குழந்தைங்களுக்கான சிறுவர் பூங்காவும் இருக்குது. மணி பிளான்ட்டில் பண்ண ஆர்ச், செல்ஃபி பாயிண்ட்னு ஃபோட்டோ எடுக்க நிறைய நல்ல நல்ல ஸ்பாட் இருக்குது. இது போக ஒரு அழகான ஃபால்ஸ் இருந்தது. ஆனால் நாங்கள் போன நேரம் அங்கே தண்ணி வரல. இந்த பார்க்கில் எங்களை கவர்ந்த விஷயம் அங்கே நம்ம உட்கார அங்கே கட்டியிருந்த ஃப்ரூட் சேர் தான். பலாப்பழம், பப்பாளி, ஆப்பிள்னு செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அக்குப்ரெஷர் நடைபாதை, ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர், ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த பார்க் திங்கக்கிழமை க்ளோஸ். எவ்ரி மண்டே மெயின்டெனன்ஸ்க்காக பார்க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மற்றபடி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண கலைஞர் நூற்றாண்டு பூங்கா ஒரு நல்ல ஸ்பாட். விலை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஓகே தான். நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.